நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்மால் எல்எல்பி. ஓகேவா, யாரை ஸ்மால் எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த எல்எல்பியோடைய கான்ட்ரிபியூஷன். ஓகேவா, அந்த எல்எல்பியில் கான்ட்ரிபியூஷன் என்னது, கிரெடிட் சைடில் கேபிட்டல் அமௌண்ட்டாக இருக்குல்ல, அந்த கான்ட்ரிபியூஷன் டஸ் நாட் எக்ஸீட் 25 lakhs அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்மால் எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி கொஷின் கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேவா, ஸ்மால் எல்எல்பின்னா என்னன்னு சொல்கிறாங்க, அந்த எல்எல்பியோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ இருக்குது, டஸ் நாட் எக்ஸீட் 25 lakhs இருக்குது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்மால் எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ஹையர் அமௌண்ட் நாட் எக்ஸீடிங் 5 crores. கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், எப்போ வேணால் அதை வந்து அந்த அமௌண்ட்டு 25 lakhs சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணாலும் மேக்ஸிமம் எவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியும், 5 crores வரைக்கும் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, இப்போதைக்கு லிமிட் எவ்வளோ வச்சுருக்காங்க, 25 lakhs வந்து வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 5 crores வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு டேர்ன் ஓவர். டேர்ன் ஓவர்னா என்னது, சேல்ஸ். டேர்ன் ஓவர்னா என்னது, சேல்ஸ், அவங்க விற்கிறது. ஓகேவா, ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி ஃபார் த இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர். அப்போனா இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் 31st March பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து பார்த்தா உன்னுடைய டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும், டஸ் நாட் எக்ஸீட் 40 lakhs. கிளியரா, 40 lakhs தாண்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நீ யாருன்னு சொல்கிறாங்க, ஒன்று ஸ்மால் எல்எல்பி. ஓகேவா, இங்கே என்ன கண்டிஷன், அண்டு கண்டிஷனா ஆர் கண்டிஷனா, என்ன கண்டிஷன், இங்கே அண்டு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா, அப்போ அண்டு கண்டிஷன் என்னது, கான்ட்ரிபியூஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும், டேர்ன் ஓவரும் என்ன இருக்கணும், சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கணும். புரியுதா? ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா கூட அவன் என்ன கிடையாது, ஸ்மால் எல்எல்பி கிடையாது. புரியுதா? கிளியராக ஒரு ஆக்ட் படிக்கும்போது இங்கே அண்டு கொடுத்துருக்காங்களா ஆர் கொடுத்துருக்காங்களா நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், படிக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டு, எவ்வளோ 50 crores வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டேர்ன் ஓவரை. ஓகேவா, ஆர் இதை தவிர்த்து வேறு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். புரியுதா? கிளியரா? ஸோ கான்ட்ரிபியூஷன் அப் டு 25 lakhs இருக்கணும், டேர்ன் ஓவர் இமீடியட்லி ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ இருக்கணும், 40 lakhs இருக்கணும். அண்ட் அதை தவிர்த்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். அப்படி ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அதை என்னன்னு சொல்கிறாங்க, உனக்கு ஸ்மால் எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு ட்ரிபியூனல் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா, நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அண்டர் செக்ஷன் 408 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் படி எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரிபியூனல். ஓகேவா? கிளியரா? ஸோ உனக்கு இப்போ ஃபைனல் லா வந்து ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஓகேவா, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து ரொம்ப படிக்கணும், லா பேப்பரில் 40 ஸ்கோரிங்கே கஷ்டம். இப்போ அந்த லா பேப்பரில் 76 அப்ஜெக்டிவ் டைப் கொடுத்ததுனால 76, 80 வந்து எடுத்து எல்லோரும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஓகேவா, எல்லாத்துலேயும் வந்து போட்டுட்ருக்காங்க. இது லா பேப்பர் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இப்போன்னு சொல்லி, பிகாஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டடி மாடியூல் வந்ததுனால. ஓகேவா, எத்தனை வாட்டி வேணால் எக்ஸாம் எழுதிக்கலாம், ஆனால் ஒவ்வொரு டைம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேவா, ஆன்லைன் எக்ஸாம் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான், டேரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ ஆன்லைன்லேயே நீ போய்ட்டு எப்போ வேணுமோ டெய்லி எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்குது. உனக்கு என்றைக்கு வேணுமோ ஸ்லாட் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கோ நீ புக் பண்ணி அந்த ஸ்லாட்டில் போய் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், லா எக்ஸாம் ஃபைனல் லா எக்ஸாம் எழுதிட்டு 70 marks 80 marks எல்லோரும் எடுக்கிறாங்க. அதுவும் மார்க் ஷீட்டில் வந்து ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ ஈஸியாக ஸ்கோரிங் ஆகிடுச்சு லா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐசிஐக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி ஃபஸ்ட் அட்டம்னால அப்படி கொடுத்தாங்களா ஈஸியாக அப்படின்றது என்னன்னு தெரியல. பட் செக்ஷன் நம்பர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்களாம். ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆனால் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர், சேம் செட் கொஷின் கிடையாது. புரியுதா? டெய்லியும் ஒவ்வொரு நடக்கும்போது அவங்க சில அப்ஜெக்டிவ் டைப் வச்சுருக்காங்க. நீ போய் உனக்கு என்ன அப்ஜெக்டிவ் டைப் வருதோ அந்த அப்ஜெக்டிவ் டைப்புக்கு நீ என்ன பண்ணிட்டு வரணும், ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ஓகேவா, கிளியரா? பட் அது ஈஸி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லா ஃபைனலில் இப்போ உனக்கு என்ன ஆகிடுச்சு, ஈஸி ஆகிடுச்சு. இன்டர் மட்டும்தான் 140 செக்ஷன்ஸ் நீ படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா, 150 செக்ஷன்ஸ். ஃபைனலில் 400 செக்ஷன்ஸ் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஓகே, படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா ஒரு டைம் 2 டைம் ரீடிங் பண்ணிட்டு போனால் போதும், அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறதுனால அப்படியே போய்ட்டு ஆன்சர் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த எல்எல்பியோடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்ன? ஓகேவா, எல்எல்பி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த எல்எல்பிக்கு பேசிக்காக இந்த விஷயம் தான் நான் அதை என்னன்னு சொல்லுவேன், எல்எல்பி அப்படின்னு சொல்லுவேன். அதனுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க, அது எல்எல்பி எப்படி இருக்கணும், பாடி கார்ப்பரேட். பாடி கார்ப்பரேட்னா என்னது, இது வந்து பாடி கார்ப்பரேட்டுன்னு மேலே ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம்ல, அது படி ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். அண்ட் ஃபார்ம்ட் அண்ட் இன்கார்பரேட்டட் ஆஸ் பர் த எல்எல்பி ஆக்ட் படினா இருக்கணும்,
ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும். அப்படி இன்கார்பரேட் பண்ணால் அது ஒரு லீகல் செப்பரேட் என்டிட்டியாக அது ட்ரீட் பண்ணப்படும். அண்ட் அதுக்கு என்ன இருக்குது, பெர்பச்சுவல் சக்சஷன் இருக்குது. ஸோ எனி சேஞ்ச் இன் பார்ட்னர் வந்து என்ன பண்ணாது, பிஸ்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. பிஸ்னஸ் வில் கண்டினியூ ஃபார் எவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்னா என்னது, ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்க, மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் கம்பெனி வில் கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? அப்படின்னா என்னது, யார் வந்தாலும் யார் மாறினாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அங்கே பிரச்சனை கிடையாது. அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், கண்டிப்பாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் என்னது, பெர்பச்சுவல் சக்சஷன். இதுவே நார்மல் பார்ட்னர்ஷிப்பில் பெர்பச்சுவல் சக்சஷன் இருக்கா? கிடையாது. பார்ட்னர்ஸ் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும், பிஸ்னஸை க்ளோஸ் தான் பண்ணணும். பட் எல்எல்பியில் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. செப்பரேட் லீகல் என்டிட்டினா என்ன, பிஸ்னஸ் தனி, ஓனர்ஸ் வந்து தனி. ஓகேவா? ஸோ ஓனர்ஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் லயபிள் ஆகாது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஓனர்ஸ் லயபிள் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்எல்பியோட அசட்ஸை மட்டும் தான் கேட்க முடியும். ஓனர்ஸ் கிட்டேருந்து காசு என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. மியூச்சுவல் ஏஜென்சி. மியூச்சுவல் ஏஜென்சினா என்னது, no partner is liable on account of independent or unauthorized action of other partner. The individual partners are shielded from the joint liability created by the other partner for the wrongful business decision or misconduct. ஸோ ஒரு சிங்கிள் பார்ட்னரை மட்டும் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, லயபிள்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஜாயிண்ட் லைபிலிட்டி தான் எல்லாருக்கும் என்ன ஆகும், இங்கே அரைஸ் ஆகும். ஸோ ஏன்னா இங்கே என்ன இருக்குது, எல்லாருக்கும் மியூச்சுவல் லயபிலிட்டி வந்து இருக்குது. ஓகேவா? மியூச்சுவல் ஏஜென்சி வந்து இருக்குது. ஓகேவா? அதனால எல்லாருக்குமே ஜாயிண்ட் லயபிலிட்டின்னு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்எல்பி அக்ரிமெண்ட். எல்எல்பி அக்ரிமெண்ட் எதை டிஸ்கிரைப் பண்ணுது, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த எல்எல்பியை வந்து என்ன பண்ணுது, உனக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன்னா யார், ஒரு பர்சனே கிடையாது, ஆனால் லா வந்து ஆர்டிஃபிஷியலாக அவனை ஒரு பர்சனாக என்ன பண்ணுது, ட்ரீட் பண்ணுது. ஓகேவா? கிளியரா? ஆனால் என்ன பண்ண முடியாது, நம்ம அதை வந்து ஜெயிலில் போட முடியாது, அவங்கக்கிட்ட ஓத் கேட்க முடியாது, எல்எல்பி வர சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? நார்மல் பர்சன் மாதிரியே அவனை ட்ரீட் பண்ண முடியாது. பட் ஒரு ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சனாக நம்ம என்ன பண்ண முடியும், அவனை ட்ரீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ண முடியாது அப்படின்னா, நேச்சுரல் பர்சன் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், எக்ஸப்ட் ஜெயிலுக்கு போக முடியாது, ஓத் சொல்ல முடியாது. ஓத்னா நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு கோர்ட்டில் போய் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி எல்எல்பியே வந்து என்ன பண்ண முடியாது, ஓத்தை கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு கெனாட் மேரி, கெனாட் டைவர்ஸ், cannot practice a learned profession like CA or medicine. ஸோ என்ன பண்ண முடியாது, எல்எல்பி வந்து சிஏவாக வந்து இப்போ இது பண்ண முடியாது, எல்எல்பி எதுக்கும் சைன் பண்ண முடியாது. பட் எல்எல்பிக்குள்ளே இருக்கிற பார்ட்னர்ஸ் வேணால் என்ன பண்ணிக்கலாம், சைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து சிஏ ஆக்டில் வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு எல்எல்பி எப்படி இருக்கும்னா, இன்டான்ஜிபிள், இம்மார்டல். இம்மார்டல்லாம் என்ன பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. பட் நாட் ஃபிக்டிஷியஸ் பிகாஸ் இட் ரியலி எக்ஸிஸ்ட். பட் கம்ப்ளீட்டாக அது என்னன்னு சொல்ல முடியாது, ஃபிக்டிஷியஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் ரியலாக என்ன இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு காமன் சீல். காமன் சீல் அப்படின்னா என்னது, இப்போ அந்த எல்எல்பி சைன் பண்ணணும். எப்படி சைன் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு காமன் சீல் இருக்கணும்ல. ஸோ காமனாக வந்து என்ன பண்ணணும், இது இந்த சிக்னேச்சர் வந்து எல்எல்பி தான் போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காமன் சீல் என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும் அவங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு அது வந்து யாருடைய கஸ்டடியில் காமன் சீல் இருக்கும்னா, ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாரோ அவனுடைய கஸ்டடியில் இருக்கும். அண்ட் அந்த காமன் சீலை யார் முன்னாடி அஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீ ஒரு டாக்குமெண்ட் எல்எல்பி கிட்ட சைன் வாங்குற, அப்போ அட்லீஸ்ட் 2 டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணணும், அந்த காமன் சீலை போடும்போது பார்க்கணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிமிட்டெட் லயபிலிட்டி. லயபிலிட்டி எப்படி இருக்கும், லிமிட்டெட் தான் இருக்கும். லயபிலிட்டி லிமிட்டெட்னா என்ன அர்த்தம், அவன் ஆல்ரெடி கேபிட்டலுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கானோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் அவன் லயபிள். புரியுதா? திருப்பி இதை தரமாட்டாங்க. புரியுதா? எரோட் ஆகிடுச்சு, இந்த கேபிட்டல் 0 ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உன்னுடைய கேபிட்டல் 1 லேக்னு வச்சுக்கோயேன், எல்எல்பியோட லாஸ் வந்து 2 லேக்ஸ்னு வச்சுக்கோ. அப்போ இந்த லாஸை இந்த 1 லேக் என்ன பண்ணிடுவாங்க, செட்டில் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் 1 லேக் என்ன பண்ண மாட்டாங்க, உன் பர்சனல் அசெட்ஸில் கை வைக்க மாட்டாங்க. இதுவே நார்மல் பார்ட்னர்ஷிப்னா என்ன பண்ணுவாங்க, பார்ட்னர்ஸுடைய பர்சனல் அசெட்டில் கை வைப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு பிஸ்னஸை யார் மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம 2 பார்த்தோம், பார்ட்னர்ஸ்னு ஒன்று பார்த்தோம்,
நெக்ஸ்ட்டு டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? பிஸ்னஸை யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னா ஒன்லி டெசிக்னேட்டட் பார்ட்னர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. யார் வேணால் எல்எல்பியில் பார்ட்னராக இருக்கலாம், ஆனால் அவன் டெசிக்னேட்டட் பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு சைனிங் அத்தாரிட்டி இருக்குது. டெசிக்னேட்டட் பார்ட்னர்னால் ஒன்றும் கிடையாது. உன்னை ஒரு வேலை செய்ய சொல்லி நான் உன்னை டெசிக்னேட் பண்ணுறேன்னா அவன் தான் யார், டெசிக்னேட்டட் பார்ட்னர். இப்போ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு இருப்பாங்க. ஓகேவா? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே போய் டெய்லி இப்போ ஒரு லட்சம் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க. 1,00,000 ஷேர் ஹோல்டரும் போய் கம்பெனியில் நான் உட்காந்துட்டு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்பெனி ஒழுங்காக ரன் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிஸ்னஸை பார்த்துப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்எல்பியில் எல்லா பார்ட்னர்ஸுமே போயிட்டு பிஸ்னஸில் உட்காந்துக்கிட்டா ஒழுங்காக வேலை நடக்குமா? நடக்காது. அதனால் அட்லீஸ்ட் என்ன சொல்கிறான், ஒன்று எல்லாரும் பார்த்துக்குதுன்னா பார்த்துக்கோங்க, இல்லையா ஒரு டெசிக்னேட்டட் பார்ட்னர்னு ஒருத்தனை நீ என்ன பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அவன் என்ன பண்ண சொல்லு, பிஸ்னஸை பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ பார்ட்னர்ஸும் இங்கே இருப்பாங்க, டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸும் இங்கே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஓகேவா? மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கணும், அட்லீஸ்ட் 2 இருக்கணும். ஓகேவா? அண்டு டெசிக்னேட்டட் பார்ட்னர் எத்தனை பேர் இருக்கணும், அதுவும் அட்லீஸ்ட் 2 இருக்கணும். ஆனால் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்கு அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் என்னென்னா அட்லீஸ்ட் 2 இண்டிவிஜுவல்ஸ் டெசிக்னேட்டட் பார்ட்னராக இருக்கணும். புரியுதா? அப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு எல்எல்பி இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த எல்எல்பியில் கம்பெனியும் பார்ட்னராக இருக்கலாம், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் பார்ட்னராக இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸும் பார்ட்னராக இருக்கலாம், ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் பார்ட்னராக இருக்கலாம். யார் வேணால் அந்த எல்எல்பியில் என்ன பண்ணலாம், பார்ட்னராக இருக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ இப்படி பார்ட்னராக இருக்கும்போது அட்லீஸ்ட் 2 பேர் என்னவாக இருக்கணும், ஒரு எல்எல்பி ஆரம்பிக்கிறதுக்கு தேவை. அப்போது கம்பெனியும் ஃபார்மும் சேர்ந்து எல்எல்பி ஆரம்பிக்க முடியுமா? ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா டெசிக்னேட்டட் பார்ட்னர்னு எத்தனை பேர் இருக்கணும், 2 பேர் இருக்கணும். அந்த 2 பேர் யாராக இருக்கணும், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கணும். அந்த இண்டிவிஜுவல்ஸில் ஒருத்தன் யாராக இருக்கணும், ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும் டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கு. புரியுதா? அவன் இண்டிவிஜுவலாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவன் யாராக இருக்கணும், இங்கே ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும். புரியுதா? கிளியராக? அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த எல்எல்பிக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸாக அப்பாயிண்ட் ஆக முடியும். இப்போ ஒரு ஃபாரினரும் நானும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இருந்தாலே போதும் டெசிக்னேட்டட் பார்ட்னராக. 2 இண்டிவிஜுவல் தேவை, அவனும் ஒரு இண்டிவிஜுவல், நானும் ஒரு இண்டிவிஜுவல். கிளியரா? அதுக்கப்புறம் என்னது, பிஸ்னஸ் 2% மினிமம் தேவை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ஃபார் ப்ராஃபிட்ஸ் ஒன்லி. ஸோ இவங்க கேரி ஆன் பண்ணுற பிஸ்னஸ் எப்படி இருக்கணும், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் இருக்கணும். அப்போ பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாமல் பிஸ்னஸ் நடக்குமா? நடக்காது. என்பிஓவில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ப்ராஃபிட் வரும், ஆனால் வர ப்ராஃபிட்டை என்ன பண்ண மாட்டாங்க, மெம்பர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த பர்பஸ்க்காக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த பர்பஸ்க்கு தான் அந்த ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணுவாங்க. பட் நார்மலாக ப்ராஃபிட் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நீ ஒரு இண்டிவிஜுவல்னு வச்சுக்கோயேன், பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கியா, பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவேன், கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுற. ஏன் அங்கே நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணுற, இட் இஸ் பேயபிள் டு த ஓனர்னு சொல்கிற. கரெக்டாக இல்லையா? கேபிட்டல் யார் பணம், ஓனர் பணம். அப்போ ஓனர் பணத்தோட வந்து தான் நீ என்ன பண்ணுற, நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுற. அப்படின்னா என்ன மீன் பண்ணுது, இந்த நெட் ப்ராஃபிட் இஸ் பேயபிள் டு யார், ஓனர். பட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ண மாட்டோம், மெம்பர்ஸ்க்கு கொடுக்க மாட்டோம். அங்கே கேபிட்டலுங்கிற ஒன்றே கிடையாது. அங்கே என்னென்னா கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அங்கே என்னன்னு சொல்லுவோம், கார்பஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில். கார்பஸ் ஃபண்டுனா என்னது, இதை வந்து திருப்பிலாம் கொடுக்க மாட்டோம். இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டை என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம் அப்படின்றது தான் அங்கே மீன் பண்ணுவாங்க. திருப்பி கேபிட்டல்னு சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. கிளியரா? ஓகேவா? ஈவன் இப்போ திருப்பதி போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஹுண்டி மட்டும் கார்பஸ் ஹுண்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? மெயின் உண்டி, கோயில் விட்டு வெளில வந்தோடனே ஒரு உண்டி மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, கார்பஸ் உண்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போனா என்ன மீன் பண்ணுதுன்னா, அந்த உண்டியில் போடுற காசு எல்லாமே டேரெக்டாக கார்பஸில் ஆட் ஆகிடும்.
பட் வேறு மற்ற ஏதாவது உண்டியில் நீ காசு போடுற அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா அவங்க ஜென்ரல் பர்பஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு கூட என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த உண்டிக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது பர்பஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? பட் கார்பஸ் ஃபண்டுன்றது மெயின் ஃபண்டுக்கு போயிடும். ஓகேவா? கிளியராக? அதுதான் வந்து கார்பஸ் ஃபண்ட். இது அந்த மாதிரி என்ன நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் கார்பஸ் ஃபண்டுன்னு தான் சொல்லுவோம். கேபிட்டல்னு என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா திருப்பி அந்த காசை என்ன பண்ண முடியாது, அவங்களால எடுக்க முடியாது. அவங்க ட்ரஸ்டி மெம்பர்ஸாக இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை அவங்க என்ன பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர்த்து அந்த பணத்தை போட்ட பணத்தை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, திருப்பி அவங்களால எடுக்க முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷனுக்கு கிடையாது, கீழே இருக்கிற 4 பாயிண்ட்டும். ஓகேவா? இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. எதுக்குன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ எல்எல்பி ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று என்ன பண்ணலாம், இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காம்ப்ரமைஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? இப்போ எல்எல்பி ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த காம்ப்ரமைஸ் பேசி இல்லை வேறு கம்பெனியோட மர்ஜ் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லலாம், ஆர் அமால்கமேட் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் இன்டூ எல்எல்பி. ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணலாம், எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி என்ன பண்ணலாம், எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு ஃபார்ம் என்ன பண்ணலாம், எல்எல்பியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஃபைலிங். எல்லா டாக்குமெண்ட்ஸும் இப்போ எலக்ட்ரானிக் மோட்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மில் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் .gov.in போனீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே வந்து ஃபைல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபாரின் எல்எல்பின்னு எதை சொல்கிறாங்க, எல்எல்பி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா பட் ஹேவிங் எ பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஃபாரின் எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபாரின் எல்எல்பியும் ஒரு இந்தியன் எல்எல்பியில் என்ன ஆக முடியும், பார்ட்னர் ஆக முடியும். கிளியரா? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்எல்பி. இது எல்லாருக்குமே இருக்குது, ஃபவுண்டேஷனுக்கும் இருக்குது, இன்டருக்கும் இருக்குது. ஓகேவா? அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்எல்பி. எல்எல்பியோடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன? எல்எல்பின்றது ஒரு பிஸ்னஸ் ஃபார்ம். இது என்ன பண்ணுறது, ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் ஆப்ரேட் ஆகுது. ஓகேவா? பை வே ஆஃப் அக்ரிமெண்ட். ஓகேவா? அண்ட் இது என்ன கொடுக்குது, உனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. ஓகேவா? அண்ட் நிறைய டீட்டெயில்டு லீகல் ப்ரொசீஜர்ஸை உனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. ஓகேவா? கம்பெனி மாதிரி உனக்கு என்ன பண்ணல, ரொம்ப நிறைய கம்ப்ளைன்சஸ் டீட்டெயில்டு லீகல் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி உனக்கு இங்கே கிடையாது. ஓகேவா? அண்ட் இதை என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் எல்லா பார்ட்னர்ஸுமே லிமிட்டட் லயபிலிட்டி தான் இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் வேணும்னா ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், க்ளோஸ் பண்ணவும் முடியும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ். யார் ஒரு எல்எல்பியில் பார்ட்னராக இருக்க முடியும்? ஓகேவா? யார் வேணால் இருக்கலாம், எனி இண்டிவிஜுவல் ஆர் பாடி கார்பரேட். மேலே பார்த்தோம்ல பாடி கார்பரேட்னா யாருன்னு, அவங்க என்ன இருக்கலாம், ஒரு எல்எல்பியில் பார்ட்னராக இருக்கலாம். புரியுதா? ஹவவர் அந்த இண்டிவிஜுவல் எப்போ பார்ட்னராக இருக்க முடியாது அப்படின்னா, அந்த இண்டிவிஜுவல் அன்சவுண்ட் மைண்டோடு இருக்கான்னா அவனால் என்ன பண்ண முடியாது, பார்ட்னராக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட்டாக இருக்கானா அவனால் பார்ட்னராக இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட்டாக இருக்கானா அவனால் பார்ட்னராக இருக்க முடியாது. சார் இன்சால்வெண்ட் ஓகே, வாட் இஸ் அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட் அண்ட் அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட்? ஓகேவா? இன்சால்வெண்ட்னா என்னம்மா இன்சால்வெண்ட்னா, அவன் காசை திருப்பி கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கான். ஓகே? அவனுடைய லைபிலிட்டியை செட்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கான்னா அவன் யார், இன்சால்வெண்ட். அப்போ அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட்டுக்கும் அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகேவா? அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட்னா ஆல்ரெடி அவன் இன்சால்வெண்ட் ஆகிட்டான், இன்னும் அவன் என்ன பண்ணல, காசை அவன் சரி இப்போ 1 lakh அவன் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவன் கையில் இப்போ 50,000 தான் இருக்குது, அவனுடைய என்டையர் ப்ராப்பர்ட்டி சேர்த்தாலுமே. அவனை கோர்ட் என்னது இன்சால்வெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்சால்வெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அவனால் என்ன பண்ண முடியல, காசை கொடுக்க முடியலன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த 50,000 கொடுத்து இந்த லைபிலிட்டியை செட்டில் பண்ணிட்டான், இன்னும் 50,000 அவனால் பேவே பண்ண முடியல, அவன் வேறு எந்த ஏர்னிங்ஸும் இல்லை. அப்படின்ற போது அவனாவான் அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட். அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போது அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கவே இல்லை, அவன்கிட்ட அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கானே எனக்கு தெரில, நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி சொல்லுங்கன்னு கோர்ட்டில் போய் நான் கேஸ் போடுறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ கோர்ட் உன் அப்ளிகேஷனை பெண்டிங் வச்சு நீ இன்சால்வெண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ நீ யாருன்னா அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட். கிளியரா? உன்னுடைய அப்ளிகேஷன் இன்னும் அங்கே எப்படி இருக்குது, பெண்டிங்கில் வந்து இருக்குது. சிம்பிளாக சிவாஜி படம் பார்த்துருக்கியா ரஜினி, இது பாஸ் சிவாஜி. ஓகேவா? அதில் என்ன பண்ணுவாங்க, அவன் ஃபஸ்ட்டு பே பண்ண முடியலன்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க, அவனுடைய வீடு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளில அனுப்பிச்சோடனே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு,
அவன் என்னது அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட். அதுக்கப்புறம் அவன் ஏர்ன் பண்ணிட்டானா நார்மல் பர்சன் ஆகிடுவான். பட் ஏர்ன் பண்ணலன்னா அவன் ஸ்டில் எப்படி இருப்பான்? அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட்டாக தான் இருப்பான். அவனால் போய் இன்னொரு பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ண முடியாது? பார்ட்னராக முடியாது. அவர் எல்எல்பியில் பார்ட்னர் ஆக முடியாது. ஓகேவா? அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட்னா அந்த இன்சால்வன்சி ப்ரொசீஜருக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஆப்போனன்ட், அந்த ஃபேஸில் இருக்கிறது என்னது? அட்ஜுடிகேட்டட் இன்சால்வெண்ட். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் பார்ட்னர் ஆகலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ், ரெசிடென்ட் இன் இந்தியா, நான் ரெசிடென்ட் இந்தியா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஸ் வெல் அஸ் ஃபாரின் நேஷனல் யார் வேணான்னு ஆகலாம், பார்ட்னர் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எல்எல்பின்னு ஆகலாம், பார்ட்னர் ஆகலாம். கம்பெனிஸ் இன்க்ளூடிங் ஃபாரின் கம்பெனி பார்ட்னர் ஆகலாம். ஃபாரின் எல்எல்பி பார்ட்னர் ஆகலாம். எல்எல்பி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, இந்தியாவில் என்ன ஆகலாம்? பார்ட்னர் ஆகலாம். ஃபாரின் கம்பெனிஸும் ஆகலாம், பார்ட்னர் ஆகலாம். பட் ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் கார்பரேஷன்ஸோடும் பார்ட்னர் ஆக முடியாது. ஏன்னா அது பாடி கார்பரேட் கிடையாதுன்னு மேலே பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? ஸோ அவங்களால என்ன பண்ண முடியாது? பார்ட்னர் ஆக முடியாது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே பார்க்கும்போது சப்போஸ் ஃபாரின் நேஷனலை நீ வந்து கூட வச்சுருக்கனா அப்போ வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன்னா ஃபாரின் அவன் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது, அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸையும் என்ன பண்ணணும், நீங்கள் சேர்த்து பார்க்கணும். சப்போஸ் ஃபாரினரை நீ என்ன பண்ணுற, பார்ட்னராக அப்பாயிண்ட் பண்ணுற அப்படின்னா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன். மினிமம் எத்தனை பேர் தேவை ஒரு எல்எல்பியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு? மினிமம் 2 பார்ட்னர்ஸ் வந்து தேவை. ஓகேவா? நீ 2 பார்ட்னர்ஸோட எல்எல்பி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்தில் ஒருத்தர் செத்து போயிடுறான்னு வச்சுக்கோயேன். அப்போ ஒரே ஒரு பார்ட்னர் தான் இருப்பான். அப்போ எல்எல்பி வேலிடா? என்ன சொல்கிறான்னா நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸுக்குள்ளே நீ என்ன பண்ணணும், ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணணும். சப்போஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் நீ ஒருத்தனை மோர் தென் 6 மந்த்ஸ் நீ ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்க அப்படின்னா அந்த ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா, கேரி ஆன் பண்ணுறான் பார்த்தியா பிஸ்னஸ்ஸு, அவனுக்கு வந்து ஷால் பி லயபிள் பர்சனலி. புரியுதா? ஏன்னா ஒருத்தன் செத்துட்டா பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிடணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது ஒருத்தன் இல்லாமல் போயிட்டானா நீ என்ன பண்ணணும், வித்தின் 6 மந்த்ஸுக்குள்ளே இன்னொருத்தனை என்ன பண்ணணும், நீ அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி இன்னொருத்தனை நீ அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்னா நீ என்ன ஆவ, பர்சனலி லயபிள் ஆகிடுவ. ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நீ அப்பாயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்க, நீ மட்டுமே பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா என்ன ஆகிடுவ, நீ பர்சனலி லயபிள் ஆகிடுவ. புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு டெசிக்னேட்டட் பார்ட்னர். மேலே யாரை பார்த்தோம், பார்ட்னரை பார்த்தோம். இப்போ டெசிக்னேட்டட் பார்ட்னர். ஓகேவா? எவ்ரி எல்எல்பியில் எத்தனை டெசிக்னேட்டட் பார்ட்னர் இருக்கணும், அட்லீஸ்ட் 2. அட்லீஸ்ட் 2னா 3 இருக்கலாமா, இருக்கலாம். 4 இருக்கலாமா, இருக்கலாம். ஓகேவா? மினிமம் எத்தனை இருக்கணும், 2 இருக்கணும். ஓகேவா? அந்த 2 பேரும் யாராக இருக்கணும், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கணும். அதில் ஒருத்தன் யாராக இருக்கணும், ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கணும். புரியுதா? இம்பார்ட்டன்ட் இது, கொஷின் கேட்பாங்க. கிளியரா? 2 லெவல்லையுமே கொஷின் கேட்பாங்க, ஃபவுண்டேஷன்லையும் கேட்பாங்க, இன்டர்லையும் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஒரு எல்எல்பியில் எல்லா பார்ட்னர்ஸும் பாடி கார்பரேட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். ஓகேவா? அந்த டைமில் அந்த பாடி கார்பரேட் என்ன பண்ணணும்னா நாமினி 2 பேரை ரெப்ரசன்ட் பண்ணணும். அந்த இப்போ கம்பெனி ஏ கம்பெனி அண்ட் பி கம்பெனி சேர்ந்து ஒரு எல்எல்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ 2 பேருமே யார், இந்த எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் பாடி கார்பரேட். அப்போ இந்த கம்பெனிலேருந்து ஒரு இண்டிவிஜுவல் நாமினியாக இருக்கணும், இந்த கம்பெனிலேருந்து ஒரு இண்டிவிஜுவல் என்னவாக இருக்கணும், நாமினியாக டெசிக்னேட்டட் பார்ட்னராக என்ன பண்ணணும், ஆக்ட் பண்ணணும். கிளியரா? புரியுதா? நெக்ஸ்ட்டு இங்கே ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. ரெசிடென்ட் இன் இந்தியாவும் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் ஒன்றா வேறையா? வேறு. ஓகேவா? நீ பிறந்தா சிட்டிசன், ஆனால் நீ இந்தியாவில் இல்லை, ஒரு வருஷம் நீ வந்து ஃபாரினில் போய் ஸ்டே பண்ணியிருக்கனா நீ என்ன கிடையாது, ரெசிடென்ட் கிடையாது. சிட்டிசன் தான், ஆனால் நீ என்ன கிடையாது, ரெசிடென்ட் கிடையாது. புரியுதா? ஸோ இங்கே ரெசிடென்ட்னு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தன் ப்ரீவியஸ் இயரில் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயரில் நாட் லெஸ் தென் 120 days இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கானா அவன் யார், ரெசிடெண்ட். அப்போ ஒருத்தன் 120 days இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கானா அவன் என்னன்னு சொல்கிறாங்க, இங்கே ரெசிடென்ட்டுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? கிளியரா? அப்போ ஒரு ஃபாரினர் கூட என்னவாக இருக்கலாம், இங்கே ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். கிளியரா? அவன் என்ன பண்ணணும், இந்தியாவில் எத்தனை டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கணும், 120 days ஸ்டே பண்ணியிருந்தா போதும். ஓகேவா? நாட் லெஸ் தென் அப்படின்னா என்னது, எக்ஸாக்டாக 120 days ஆர் மோர் தென் 120 days கூட என்ன பண்ணிக்கலாம், அவன் ஸ்டே பண்ணி இருக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட்டு
இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்லேயே யார் டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஈச் பார்ட்னர் டைம் டு டைம் எல்எல்பியில் சேஞ்ச் ஆக போகும்போது எவ்ரி பார்ட்னரும் என்ன பண்ணுவாங்க, டெசிக்னேட்டட் பார்ட்னராக மாறிடுவாங்க. சப்போஸ் ஒருத்தன் இல்லை சேஞ்ச் ஆகிறான் அப்படின்னா யாரும் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லா பார்ட்னர்ஸுமே டெசிக்னேட்டட் பார்ட்னர்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு, எனி பார்ட்னர் மே பிகம் எ டெசிக்னேட்டட் பார்ட்னர் in accordance with the LLP agreement and partner may cease to be a designated partner in accordance with LLP agreement. LLP agreement படி அவன் என்ன பண்ணிக்கலாம், நான் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆகிறேன்னு சொல்லிக்கலாம். ஆர் நான் டெசிக்னேட்டட் பார்ட்னர் பதவியிலேருந்து விலகிக்கிறேன்னு என்ன பண்ணிக்கலாம் அவன் சொல்லிக்கலாம். புரியுதா? கிளியரா? இதுக்கப்புறம் வரப்போகிறதுலாம் பேர் ஆக்ட் மாதிரியே இருக்கும். ஓகேவா? மற்ற இதில் படிக்கிற மாதிரிலாம் வந்து டேரெக்டாக உனக்கு படிச்சுனா மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஆக்ட் எப்படி இருக்கோ அந்த ஆக்ட் அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பேசுகிறேனோ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டென்ஸை படித்து பார்த்துக்கோ. இன்றைக்கே டெஸ்ட் எழுதி முடிச்சிடு, இல்லைனா உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் எல்எல்பி லாஸ்ட்டாக படிக்கும் போது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எனி இண்டிவிஜுவல் ஷெல் நாட் பிகம் டெசிக்னேட்டட் பார்ட்னர் அன்லெஸ் அவன் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரியர் கன்சென்ட் கொடுக்கணும். ஒருத்தன் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆகணும்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன பண்ணணும், ஓகே நான் டெசிக்னேட்டட் பார்ட்னராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணணும், கன்சென்ட்டை கொடுத்துருக்கணும். அப்படி கன்சென்ட் கொடுத்தா அவன் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆக முடியும். கன்சென்ட் கொடுக்கலனா அவனால் என்ன பண்ண முடியாது, டெசிக்னேட்டட் பார்ட்னராக ஆக முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு, எவ்ரி எல்எல்பி என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும். யாரெல்லாம் கன்சென்ட் கொடுத்துருக்கான் டெசிக்னேட்டட் பார்ட்னராக ஆகிறதுக்கு அப்படிங்கிறத யாருக்கு ஃபைல் பண்ணணும், ரிஜிஸ்ட்ராருக்கு ஃபைல் பண்ணணும். வித்தின் எவ்வளோ டேஸ், வித்தின் 30 days ஆஃப் ஹிஸ் அப்பாயின்மெண்ட். புரியுதா? அவனுடைய அப்பாயின்மெண்ட் ஆகி 30 daysக்குள்ளே ரிஜிஸ்ட்ராருக்கு ஃபைல் பண்ணணும். An individual eligible to be designated partner shall satisfy the terms and conditions and requirements as specified. ஓகேவா? கிளியராக என்ன பண்ணணும், இப்போ டெசிக்னேட்டட் பார்ட்னராக ஆகணும்னா அதுக்கு சில வேறு ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தால் அதையும் என்ன பண்ணணும், அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, எவ்ரி டெசிக்னேட்டட் பார்ட்னரும் என்ன பண்ணணும்னா டிபின் அப்படின்னு ஒரு நம்பரை வாங்கணும். டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் யார்கிட்டேருந்து வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கணும். புரியுதா? ஒவ்வொருத்தரும் டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஆகணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒரு நம்பர் என்ன பண்ணணும், வாங்கணும். கிளியரா? ஓகேவா? ஸோ இது வந்து செக்ஷன் 153 to 159 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் படி என்ன ஆகும், அப்ளை ஆகும். 153 to 159 வந்து டேரக்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க, போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்க்கு எப்படி டிபின் வாங்கணும்னு. டிஐஎன், அது டிபின் கிடையாது, டிஐஎன் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இங்கே டெசிக்னேட்டட் பார்ட்னர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகேவா? ஸோ அது இங்கே அப்படியே என்ன ஆகும், முட்டாண்டிஸ் அப்ளை அப்படின்னா அங்கே என்ன அப்ளை ஆகுதோ அது அப்படியே இங்கே அப்ளை ஆகும் அப்படின்றத மீன் பண்ணுது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டெசிக்னேட்டட் பார்ட்னருடைய லயபிலிட்டி என்ன? ஓகேவா? அன்லெஸ் எக்ஸ்ப்ரெஸ்லி ப்ரொவைடட் அதர்வைஸ் இன் திஸ் ஆக்ட். அப்படின்னா என்னது, ஆக்டில் வேறு இடத்துல வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை தவிர்த்து மற்ற சுச்சுவேஷனில் எல்லாமே அவனுக்கு எப்படி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி லயபிலிட்டி இருக்கும்னா, ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஆக்ட்ஸ் டன் பை ஹிம், ஆல் த மேட்டர்ஸ், ஆல் த things required to be done by the limited liability partnership in respect of compliances of this provision, including filing any document, written statement. இந்த மாதிரி எது அவனுடைய வேலை என்னவோ அதை அவன் கரெக்டாக பண்ணியிருக்கணும். என்ன வேலை, அவனுக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்துருக்கோம், என்னென்ன ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம், என்னென்ன ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம், என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்ககிட்ட, அது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக சப்மிட் பண்ணி இருக்கணும். அண்டு liable to all penalties imposed on the LLP for any contravention of the provision. இந்த மேலே சொன்ன விஷயத்தை அவன் பண்ணாமல் விட்டானா அந்த பண்ணாமல் விட்டதுக்கு என்ன லயபிலிட்டியோ அந்த லயபிலிட்டி யார் பே பண்ணணும், டெசிக்னேட்டட் பார்ட்னர் பண்ணணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுன்னு சொல்கிறேன், நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை, கவர்மெண்ட் எனக்கு பெனால்ட்டி போட்டாங்க. அப்போ அந்த பெனால்ட்டி யார் பே பண்ணணும், டெசிக்னேட்டட் பார்ட்னரும் பே பண்ணணும். அந்த ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டெசிக்னேட்டட் பார்ட்னர் எவ்வளோ பே பண்ணணும், எல்எல்பி எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்எல்பிக்கு இவ்வளோ, டெசிக்னேட்டட் பார்ட்னர் இவ்வளோ அப்படி பே பண்ண வேண்டியிருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட்டு, சேஞ்சஸ் இன் டெசிக்னேட்டட் பார்ட்னர். சப்போஸ் டெசிக்னேட்டட் பார்ட்னரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், அப்போ வித்தின் 30 daysக்குள்ளே என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம ரிஜிஸ்டாருக்கு அதை சொல்லணும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணாலோ ஏதாவது வேகன்சி அரைஸ் ஆனாலோ நியூ டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்ணாலோ நம்ம யாருக்கு சொல்லணும், ஃபஸ்ட்டு
ரிஜிஸ்டாருக்கு வித்தின் 30 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். ஓகேவா? இப்போ பனிஷ்மெண்ட் ஃபார் கான்ட்ரவென்ஷன் மேலே பார்த்தோம்ல செக்ஷன் 7 and 9. அதை நீ தப்பு பண்ணுற அப்படின்னா செக்ஷன் 7 என்ன? டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கான செக்ஷன். ஓகேவா? செக்ஷன் 9 என்ன? சேஞ்சஸ் இன் டெசிக்னேட்டட் பார்ட்னர். இது ரெண்டுத்தில் ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா யார் தப்பு பண்ணா? எல்எல்பி தப்பு பண்ணா. எல்எல்பினா தப்பு பண்ணோம். டெசிக்னேட்டட் பார்ட்னர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லாமே இருக்கலாம். கரெக்டாக? டெசிக்னேட்டட் பார்ட்னரையே அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கலாம். 2 இண்டிவிஜுவல் வேணும்னு சொல்லியிருப்போம், இண்டிவிஜுவல் அப்பாயிண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ரெசிடென்ட் இன் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி மேலே சொன்ன செக்ஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கு. யார் தப்பு பண்ணியிருந்தா? எல்எல்பி தப்பு பண்ணியிருந்தா அப்போ ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 2 or more ரெசிடென்ட் இன் இந்தியா அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா அப்போது எல்எல்பி அண்ட் எவ்ரி பார்ட்னர் 2 பேருக்குமே எல்லாருக்குமே புரியுதா? எல்எல்பிக்கும் லயபிலிட்டி, பார்ட்னருக்கும் லயபிலிட்டி. எவ்வளோ லயபிலிட்டி? 10,000 rupees பெனால்ட்டி. சப்போஸ் அந்த மிஸ்டேக்கை தொடர்ந்து அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா 100 rupees ஃபார் ஈச் டே. ஃபஸ்ட்டு டே பண்ணாமல் இருக்கான்ப்பா, எல்எல்பி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டே பண்ணாமல் இருக்கான், அப்போ எவ்வளோ பெனால்ட்டி? 10,000. 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, இன்னும் அவன் என்ன பண்ணல? அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கான். அப்போ எவ்ரிடே எவ்வளோ? 100 ஆட் ஆகிட்டே வரும். அந்த 10,000 + 100 எவ்ரிடே ஆட் ஆகிட்டே வரும். மேக்ஸிமம் எவ்வளோ? 1 lakh ஃபார் எல்எல்பி அண்ட் 50,000 ஃபார் பார்ட்னர்ஸ். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் எல்எல்பி கான்ட்ரவென்ஸ் சப்செக்ஷன் 4 ஆஃப் செக்ஷன் 7. சப்செக்ஷன் 4 என்ன சொல்கிறாங்க? ஓகேவா? ஸோ எவ்ரி எல்எல்பி ஃபைல் வித் த ரிஜிஸ்டார். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்களா ஃபெயிலியர் டு ரிஜிஸ்டர் வித் த ரிஜிஸ்டார். புரியுதா? இது வந்து சப்செக்ஷன் 1க்கு மட்டும்தான். இது வந்து என்னது? சப்செக்ஷன் 4க்கு. ஓகேவா? மேலே பார்த்தோம்ல 7ல் 4 1 2 3 4 பாயிண்ட்டு, அதில் 4 தப்பு பண்ணியிருக்கான்னா அப்போது அவனுக்கு பெனால்ட்டி எவ்வளோ? எல்எல்பி அண்ட் டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கு பெனால்ட்டி எவ்வளோனா 5,000. கண்டினியூவிங் 1 இருந்துச்சுன்னா 100 per day. மேக்ஸிமம் எல்எல்பிக்கு 50,000 அண்ட் டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கு 25,000. இங்கே டெசிக்னேட்டட் பார்ட்னர் கிடையாது, இங்கே பார்ட்னர், இங்கே டெசிக்னேட்டட் பார்ட்னர். ஏன் இங்கே பார்ட்னர், இங்கே டெசிக்னேட்டட் பார்ட்னர்? ஏன்னா இங்கே இன்னும் நான் டெசிக்னேட்டட் பார்ட்னரையே அப்பாயிண்ட் பண்ணலை, அதனால் இங்கே வெறும் எல்லா பார்ட்னரையும் சொல்கிறோம். இங்கே அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணாமல் இருக்கான், அதனால் யாரை சொல்கிறோம்? டெசிக்னேட்டட் பார்ட்னரை சொல்கிறோம். புரியுதா? நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் 5. சப்செக்ஷன் 5 என்ன? இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம். அப்போ எவ்வளோ பெனால்ட்டி அப்படின்னா அது ப்ளஸ் செக்ஷன் 9 ரெண்டுத்தையுமே. ஓகேவா? ஃபுல்ஃபில் பண்ணலாம். 10,000 rupees யாருக்கு? எல்எல்பி அண்ட் எவ்ரி பார்ட்னருக்கு. இங்கே டெசிக்னேட்டட் பார்ட்னர் கிடையாது, யார்? எவ்ரி பார்ட்னர். கண்டினியூயிங் 1 இருந்துச்சுன்னா 100 per day. மேக்ஸிமம் எவ்வளோ? 1 lakhலேருந்து 50,000 வரைக்கும் பெனால்ட்டி. கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 11 இன்கார்பரேஷன் ஆஃப் எல்எல்பி. இப்போ எல்எல்பியை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா ஃபஸ்ட் என்ன தேவை? 2 or more person தேவை. அண்ட் பிஸ்னஸ் எதுக்காக இருக்கணும்? ப்ராஃபிட்ஸ்க்காக இருக்கணும். அண்ட் அவங்களுடைய நேம் என்ன பண்ணணும்? இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டில் அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணியிருக்கணும்? மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டை சொன்ன மேனரில் சொன்ன ஃபீஸோட ரிஜிஸ்டாருக்கு என்ன பண்ணணும்? நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கணும். ரிஜிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஆர் இன் விச் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் எல்எல்பி இஸ் சிச்சுவேட்டட் அங்கே என்ன பண்ணிடணும்? கொடுத்துருக்கணும். இப்போ அந்த டாக்குமெண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க? எலக்ட்ரானிக்கலாக என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிக்கலாம். கிளியரா? எப்போனா 2 October 2018 ஆன்லைன்லேயே அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம்? சப்மிட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது கூட என்னென்னலாம் ஃபைல் பண்ணணும்? என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஃபைல் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எய்தர் அன் அட்வொகேட் ஆர் கம்பெனி செக்ரட்டரி ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பிஸ்னஸ் எல்எல்பியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கூட இருந்திருக்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா யார் யாரெல்லாம் டெசிக்னேட்டட் பார்ட்னர் அவங்க ரியலாக இருக்காங்களா இல்லை சும்மா ஃபேக் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணுறாங்களான்னு ரியலாக அந்த விட்னஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம சைன் பண்ணிட்டு 20,000 ஃபீஸ் வாங்கிப்போம். புரியுதா? கிளியரா? ரியலா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்புறம் பை எனி ஒன் who subscribed his name to the incorporation
டாக்குமெண்ட். அப்புறம் யாரெல்லாம் அந்த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டு கூட இருந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க நேம் அதில் என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஆக்ட் சொல்கிற மற்ற விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் இன்கார்பரேஷன் ரிலேட்டடாக என்னென்ன மேட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டில் வேறு என்னென்னலாம் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்மில் ப்ரிஸ்கிரைப்டில் என்ன இருக்கணும், இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் எல்எல்பியோட நேம் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகிற, எல்எல்பியோட ரிஜிஸ்டர் அட்ரஸ் எங்கே இருக்குது, அண்ட் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஈச் பார்ட்னர்ஸ் என்னென்ன, நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் டெசிக்னேட்டட் பார்ட்னர் என்னென்ன, அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கண்டெயின் பண்ணியிருந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணி இருக்கணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இஃப் அ பர்சன் மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட், இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஃபால்ஸாக இருக்குது ஆர் உண்மை இல்லைன்னு தோணுது அப்படின்னா அப்போ அந்த ஃபால்ஸ் டிக்ளரேஷன் பண்ணதுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட்னா இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years அண்டு நாட் லெஸ் தென் 10,000லேருந்து 5 lakhs வரைக்கும் ஃபைன். புரியுதா? அப்படின்னது ஜெயிலுக்கும் போகணும், ஃபைனும் பே பண்ணணும். கிளியரா? ஓகேவா? இந்த 10,000லேருந்து 5 lakhs வரைக்கும் எவ்வளோ ஃபைன்ன்றது கோர்ட் வந்து டிசைட் பண்ணிப்பாங்க. பட் மினிமம் எவ்வளோ 10,000 வாங்குவாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ வாங்குவாங்க, இதுக்கு 5 lakhs வாங்குவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்கார்பரேஷன் பை ரிஜிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே ஓகேவா உனக்கு என்ன பண்ணிவிடுவாங்க, இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? சப்போஸ் அந்த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அது ஏதாவது கம்ப்ளை பண்ணல வித்தின் 14 டேஸ்க்குள்ளே எல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னா கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, உனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பராக இருக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் எல்எல்பி இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டையும் உனக்கு கொடுத்துருவாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரார் மே அக்செப்ட் த ஸ்டேட்மெண்ட் டெலிவர்ட் அண்டர் கிளாஸ் சி ஆஃப் சப்செக்ஷன் 1 ஆஃப் செக்ஷன் 11 ஆஸ் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் தட் ரெக்வயர்மெண்ட் இம்போஸ்டு பை கிளாஸ் ஏ ஆஃப் த சப்செக்ஷன் இஸ் கம்ப்ளைடு வித். இப்போ ரிஜிஸ்ட்ரார் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் அவன் ஃபுல்ஃபில் ஆகிட்டான் அப்படின்னா அதுவே சஃபிஷியன்ட் எவிடன்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணிட்டான்னா நீ அந்த கிளாஸை கம்ப்ளை பண்ண, தேவையான டாக்குமெண்ட்டை நீ கொடுத்துட்ட அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க, மீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், அப்படியே பேர் ஆக்ட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ, நீ அப்படியே தான் படிச்சாகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது உனக்கு. ஓகேவா? எல்எல்பியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் இஷ்யூட் அண்டர் கிளாஸ் பி shall be signed by the registrar and authenticated by his official seal. அவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அந்த சர்டிஃபிகேட்டு யார் சைன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரார் சைன் பண்ணியிருக்கணும். அண்ட் அவனுடைய அஃபீஷியல் ஷீல் அதில் என்ன பண்ணியிருக்கணும், போட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சர்டிஃபிகேட்டே ஒரு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்னால் அது ஒரு ஃபைனல் எவிடன்ஸ். எதுக்கு? எல்எல்பி இன்கார்பரேட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ரிஜிஸ்ட்ரார் கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் அது ஃபைனல் எவிடன்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆஃப் த எல்எல்பி அண்ட் சேஞ்ச் தேரின். இப்போது என் எல்எல்பி பிஸ்னஸ் ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதானு சொல்கிறேன் நான் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் ஆர்காட்லேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸை திருச்சிக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து ரிஜிஸ்ட்ராருக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும், இன்டிமேட் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரார் வேறு, ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வேறு. ரிஜிஸ்ட்ராருங்கிறவன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். உன் கம்பெனி இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்னு சொல்லி உனக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்குறவன் தான் ரிஜிஸ்ட்ரார். ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸுங்கிறது உன் கம்பெனியோடைய ஆஃபீஸ், உன் கம்பெனி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் என்னது, ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ எவ்ரி எல்எல்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் எல்லா கம்யூனிகேஷன் நோட்டீஸ் எல்லாமே அந்த அட்ரஸ்க்கு தான் என்ன பண்ணும், போகும். இப்போ ஒரு கம்பெனிக்கு நீ ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நீ என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஏ டாக்குமெண்ட் மே பி சர்வ்ட் ஆன் எல்எல்பி. இப்போது ஒரு எல்எல்பிக்கு ஒரு டாக்குமெண்ட் நீ கொடுக்கணுன்னா நீ எங்கே கொடுத்தா போதும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கொடுத்தா போதும். எய்தர் எல்எல்பிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ, இல்லை ஒரு பார்ட்னருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ, இல்லை ஒரு டெசிக்னேட்டட் பார்ட்னருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியோ, நீ என்ன பண்ணால் போதும், ஒரு போஸ்ட் அனுப்பிச்சா போதும். எங்கே போஸ்ட் அனுப்பணும், நார்மல் போஸ்ட்டோ இல்லை சர்டிஃபிகேட் ஆஃப் போஸ்டிங்கோ இல்லை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது மேனர்லையோ நீ என்ன பண்ணால் போதும், ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணால் போதும். கிளியரா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணால் போதும். அண்டு சப்போஸ் வேறு ஏதாவது அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த அட்ரஸ்க்கும் சென்ட் பண்ணுன்னு எல்எல்பி கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அந்த அட்ரஸ்க்கும் நீ என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு எல்எல்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணலாமா? சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். சப்போஸ் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும், நோட்டீஸை ஃபைல் பண்ணணும். யாருக்கு ஃபைல் பண்ணணும்,
ரிஜிஸ்ட்ராருக்கு ஃபைல் பண்ணணும் நோட்டீஸை. கிளியரா? அண்ட் அது என்ன கண்டிஷன்ஸோ அதை என்ன பண்ணணும், அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு, எல்எல்பி இந்த ப்ரொவிஷனில் ஏதாவது கான்ட்ரவென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பெனால்ட்டி? எல்எல்பி அண்ட் எவ்ரி பார்ட்னருக்கு பெனால்ட்டி எவ்வளோனா 500 per day. மேக்ஸிமம் எவ்வளோ பெனால்ட்டி? 50,000. சப்போஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை நீ மாற்றிட்ட, திருச்சிக்கு மாற்றிட்டு ரிஜிஸ்டருக்கு சொல்லாமே இருக்குது, அப்போ எத்தனை நாள் ஆச்சு மாற்றி? ஈச் டேக்கு நீ என்ன பண்ணணும்? 500 பே பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளோ பே பண்ணுவேன்? 50,000 பே பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு, இப்போ நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால உனக்கு என்ன பெனிஃபிட்? நீ என்ன பண்ணலாம்? ஒருத்தனை சூ பண்ணலாம், இன்னொருத்தன் என்ன பண்ணலாம்? உன்னை சூ பண்ணலாம். கிளியரா? நெக்ஸ்ட்டு, எல்எல்பியோடைய நேம்லேயே உன்னால் என்ன பண்ண முடியும்? ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ண முடியும், ஓன் பண்ண முடியும், ஹோல்டு பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும், டிஸ்போஸ் பண்ண முடியும். மூவபிளாக இருக்கட்டும், இம்மூவபிளாக இருக்கட்டும், டேஞ்சிபிளாக இருக்கட்டும், இன்டேஞ்சிபிளாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதை அந்த எல்எல்பி நேம்லேயே வாங்க முடியும். இப்போ டிவி வாங்குறதுனா என் பேரில் வாங்க தேவையில்லை, யார் பேரில் வாங்கலாம்? எல்எல்பி பேரில் வாங்கலாம். புரியுதா? கிளியரா? பிஸ்னஸ் நேமில் வாங்க முடியும். அண்ட் பிஸ்னஸ்க்கு என்ன இருக்கும்? காமன் சீல் இருக்கும். அந்த காமன் சீலில் என்ன பண்ணுவாங்க? சைன் பண்ணிப்பாங்க. அண்ட் டூயிங் அண்ட் சஃபரிங் அதர் ஆக்ட்ஸ் திங்ஸ் ஆஸ் அ பாடி கார்பரேட்ஸ் மே லாஃபுல்லி டூ அண்ட் சஃபர். ஸோ ஒரு பாடி கார்பரேட் நார்மலாக மற்ற விஷயத்தை என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி நான் மற்ற விஷயத்தையும் இது என்ன பண்ண வேண்டியிருக்கும்? பண்ண வேண்டியது இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட்டு, ஒரு நேம் ஆஃப் த எல்எல்பியில் எப்படி இருக்கணும்? கடைசியில் என்ன பண்ணியிருக்கணும்? எல்எல்பின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்கணும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு, எந்த ஒரு எல்எல்பியும் ரிஜிஸ்டர் பை த இப்போ ஒரு அன்டிசைரபிள் நேமை வச்சுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு இந்தியா எல்எல்பி அப்படின்னு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. புரியுதா? அந்த மாதிரி ஒரு இப்போ ரிலையன்ஸ் எல்எல்பி அப்படின்னு வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது என்ன பண்ணுது? ஐடென்டிக்கல் டு அனதர் எல்எல்பி இருக்குது. அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது? நான் வைக்க முடியாது. ஸோ ஒரு அன்டிசைரபிள் நேம், இப்போ ஆர்மி எல்எல்பி அப்படின்னு வைக்க முடியுமா? முடியாது. டிஃபென்ஸ் எல்எல்பின்னு வைக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ண முடியாது? நம்ம அன்டிசைரபிள் நேம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வேறு ஒரு எல்எல்பியோட ஐடென்டிக்கல் நேமையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. கிளியரா? புரியுதா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரிசர்வேஷன் ஆஃப் நேம். உனக்கு ஃபஸ்ட்டு நேம் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் பண்ணணும். உனக்கு என்ன நேம் தேவையோ அதை ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்? ப்ரொபோஸ்டு நேமுக்கு ஒரு அப்ளிகேஷன் யாருக்கு மேக் பண்ணணும்? ரிஜிஸ்டாருக்கு மேக் பண்ணணும். அந்த நேம் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு அந்த நேம் உனக்கு அலாட் பண்ணி கொடுப்பான். ஆர் நீ வேறு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்க, இப்போ பேர் மாற்றணும்னு நினைக்கிற, அப்பயும் நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு புது நேமுக்கு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். புரியுதா? அப்ளிகேஷன் வாங்கின உடனே ரிஜிஸ்டார் என்ன பண்ணுவான்? சாட்டிஸ்ஃபை ஆகிட்டானா அவன் வந்து அந்த நேம் இருந்துச்சுன்னா உனக்கு அலோகேட் பண்ணுவான். நேம் இல்லைன்னா என்ன பண்ணிவிடுவான்? உனக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுவான். ஓகேவா? ஆர் சப்போஸ் நீ வந்து வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோட ஐடென்டிக்கல் நேம் வச்சுருக்க, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவான்? ரிஜிஸ்டார் உனக்கு இன்டிமேட் பண்ணுவான். நெக்ஸ்ட் பார்ப்போம் அது ரெக்டிஃபிகேஷனில். ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கே அதை தவிர்த்து வேறு என்னென்னா, ரிசர்வ் த நேம் ஃபார் 3 months பீரியட் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்டிமேஷன் பை த ரிஜிஸ்டார். ஒன்ஸ் ரிஜிஸ்டார் வந்து நேம் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டானா நீ என்ன பண்ணணும்? வித்தின் 3 monthsக்குள்ளே அந்த நேமை ரிசர்வ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் எல்எல்பி. நீ ஒரு நேம் வச்சுட்ட, ரிலையன்ஸ்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், அது ரிஜிஸ்டாருமே தெரியாமல் உனக்கு என்ன பண்ணிட்டான்? ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டான். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்? நோட் பண்ணுறான், இந்த மாதிரி உன் நேம் வந்து இருக்குது, ஆர் வேறு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டருக்கு சொல்லியிருக்கான், என் நேமை வந்து அவன் யூஸ் பண்ணியிருக்கான், ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த சுச்சுவேஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு என்ன பண்ணுவான்? எல்எல்பிக்கு டைரக்ட் பண்ணுவான், நேமை சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்? சொல்லுவான். ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணணும்? வித்தின் 3 monthsக்குள்ளே நீ என்ன பண்ணணும்? நியூ நேமை சேஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கான அப்ளிகேஷன் நீ என்ன பண்ணிடணும்? சப்மிட் பண்ணி இருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் of the proprietor of registered trademark shall be maintainable within a period of 3 years from the date of incorporation of LLP. இப்போ ஒருத்தன் ட்ரேட்மார்க் வச்சுருக்கான்னு வச்சுக்கோயேன், அந்த ட்ரேட்மார்க்னா ஒருத்தன் நேமுக்கு அவன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஒருத்தன் நேமை யூஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ, ப்ரொப்ரேட்டர். அவன் எவ்வளோ வருஷத்துக்குள்ளே சொல்லணும்னா, அந்த LLP ஸ்டார்ட் ஆகி 3 yearsக்குள்ளே சொல்லணும். அப்போ தான் அந்த LLP நேமை சேஞ்ச் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் போடுவான். 3 yearsக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இந்த பிஸ்னஸ்க்குமே ஒரு பேர் வந்துடுது இல்லை, அதனால் வந்து நேம் சேஞ்ச் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ண மாட்டாங்க அதுக்குள்ளே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ எல்எல்பி வந்து நேம் சேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வித்தின் நேம் சேஞ்ச் பண்ணி 15 daysக்குள்ளே என்ன பண்ணணும்? நோட்டீஸ் வந்து ரிஜிஸ்டாருக்கு கொடுக்கணும், அலாங் வித் த ஆர்டர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா? அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? நெசசரி சேஞ்சஸ் பண்ணி உனக்கு ரிவைஸ்டு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வந்து வித்தின் 30 daysக்குள்ளே
யார் கொடுப்பாங்க? ரிஜிஸ்ட்ரார் உனக்கு கொடுத்துருவாங்க. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் எல்எல்பி இஸ் இன் டிஃபால்ட், இப்போ சொன்ன டைரக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை எல்எல்பி பண்ணலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே என்ன பண்ணிவிடுவான், உனக்கு புது நேம் அலர்ட் பண்ணி டேரெக்டாக ரிஜிஸ்டர் கிட்ட என்ன சொல்லுவான், இந்த நேமை மாற்றுன்னு சொல்லி டேரெக்டாக ஆர்டர் என்ன பண்ணிடுவான், பாஸ் பண்ணிடுவான். புரியுதா? கிளியரா? பட் இந்த சப்செக்ஷன் என்ன பண்ணலன்னா, எல்எல்பி வேணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நேம் நமக்கு அலோகேட் பண்ணால, அதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், புது நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். அது மாதிரி எந்த ஒரு ப்ரிவென்ஷனும் இங்கே என்ன பண்ணல, ஆக்ட் உனக்கு பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், புது நேம் வைக்கிறதுக்கு நம்ம பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு, ஸ்டெப்ஸ் டு இன்கார்பரேட் எல்எல்பி. ஒரு எல்எல்பியை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேம் ரிசர்வேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார்மில் என்ன பண்ணணும், எல்எல்பி இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்எல்பி அக்ரிமெண்ட்டை வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி, அதை ப்ரிப்பேர் பண்ணி ஃபார்ம் 3யோட என்ன பண்ணணும், நீ வித்தின் 30 days ஆஃப் இன்கார்பரேஷனுக்குள்ளே நீ ஃபைல் பண்ணணும். கிளியரா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதோட ஃபவுண்டேஷனுடைய சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? இன்டர் 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்து உங்களுக்கான சிலபஸை கண்டினியூ பண்ணுவோம். போதுமா? இல்லை ½ hour வேணுமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? சரி, ½ hour எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு வரணும், சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்க்கான இதுவை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் இது வரைக்கும் படிங்க ஃபவுண்டேஷன். கிளியரா?